குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் தடுப்பு மருந்து கொய்யா இலை நல்ல கொழுந்து இலையை எடுத்து ஒரு 4-5 இலை எடுத்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நல்லா சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட விளக்கெண்ணெய் கையில் வச்சு கலந்து விட்டுறணும். ஒரு முறையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும். இப்போ இதை நல்லெண்ணெய் விளக்கில் நல்லா முறித்து எடுக்கணும். பழையபடிக்கும் நாம் அதை கையில் எடுத்து ஒன்று சேர்த்து எவ்வளோ சூடு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வெதுன்ற சூடு, அந்த சூடாக இருக்கிறப்போ வெறும் வயிறாக இருக்கிறப்போ குழந்தைக்கு வாய்க்குள்ளே கொடுத்துடணும். கொடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து தாய்ப்பால் கொடுங்க. குழந்தை 1 வயசு குழந்தையா இருக்குது, எதுவும் நீங்கள் சாதம் அது ஊட்டுறீங்க வைக்கிறீங்கனாலும் இந்த மருந்து கொடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் சாதம் எல்லாமே ஊட்டலாம். பருப்பு சாதம், பால் சாதம் அந்த மாதிரி ஊட்டலாம். ஒரு 3 மணிக்கு மேலே தலைவலி ஊற்றி குளிக்க வச்சுருங்க. இது நம்ம தினமும் கொடுத்து இப்போதைக்கு குழந்தைங்க செரிக்க முடியாமல் இருக்குது, வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு மருந்தை கொடுத்துட்டு வாங்க. அப்போ குழந்தைக்கு உடம்புலையும் ஒத்துக்கிறோம், அந்த நோயும் நோய் தடுப்பு மருந்தாயிக்கிறோம், வயிற்றுப்போக்கு போகிறது சரியாயிரும்.